بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت إلى آخر الآية. صدق الله العظيم. புகழுக்குரியவன், ஏகன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதர்களாகிய நாங்கள் நேர்வழி அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் எங்களுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எமது உரிமைய ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான வாழ்க்கை நெறிகளை எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சம்பூர்ணமாக வழிபட்டு அவன் ஏவியவைகளை எடுத்து நடந்து விலக்கியவற்றை விட்டும் தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டி மார்க்கத்தை தரவில்லை. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் பொழுது தன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கி சொன்னான். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லித்தஷ்கா. தாஹா என்பது அது ஹுரூஃபுல் முகத்தஆத்ல சேர்ந்ததாக இருந்தாலும் கூட சில முக்கியமான முஃபஸ்ஸிரீன்கள் ஹஸரத் ரசூலுல்லாவை அழைத்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாவுக்கு தாஹா என்று கூறப்படும். அந்த வகையில் நபியே, உங்களுக்கு இந்த குர்ஆனை லித்தஷ்கா, நீங்கள் கஷ்டப்படுத்துவதற்காக, நீங்கள் கஷ்டத்தை மேற்கொள்வதற்காக இறக்கவில்லை. இல்லா தத்கிரத்தல் லிமன் யக்ஷா. இது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு ஒரு உபதேசமாகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய அனைத்து கட்டளைகளும் மனிதனை கஷ்டப்படுத்துவதற்கல்ல. அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, எந்தொரு ஆத்மாவும் அதற்கு சுமக்க முடியாததை அல்லாஹ் சுமத்தாட்டுவது கிடையாது. லஹா மா கஸபத், எந்த ஆத்மா எதனை சம்பாதிக்கிறதோ அது அதற்கு சாதகமாக இருக்கிறது. நல்லதை சம்பாதித்தால் நல்ல கூலி கிடைக்கும். மேலும் அலைஹா மக்தஸபத், அது கெட்ட விடயங்களை சம்பாதித்தால் அதற்கு எதிரான, அதாவது கெட்ட கூலிகள் தான் கிடைக்கும். அல்லாஹ் பிறகும் ஆயத்துகளிலே குறிப்பிடுகின்றான், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்துல எக்ஸ்ட்ரீம்லி போய்விடாதீங்க. யார் எல்லை மீறி போகின்றார்களோ சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தவறு செய்து விடுவார்கள், பாவியும் ஆகிவிடுவார்கள். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ், அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் நாடுகிறானே தவிர உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. யுரீதுல்லாஹு அய்யுஹஃபிஃப அலைக்கும், மற்றும் ஒரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் உங்களை தஹ்ஃபீஃப் ஆக்குவதற்கு, இலகுபடுத்துவதற்கு நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ், உங்களை கஷ்டப்படுத்த அல்லாஹ் விரும்பல. கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிக்கிறதும் இல்லை. இதனால என்ன பிரிவிலேஜஸ், என்ன கன்சிஷன்ஸ் மார்க்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சலுகைகளை பின்பற்றுங்கள் என்கிறதனை குர்ஆன் எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் வரக்கூடிய பாதை லேசாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முன்னோர்கள்ல சிலர்
மார்க்கத்துக்கு புறம்பாக போயிட்டு சில விடயங்களை தனக்கு தானே சுமையாக ஆக்கி கொண்டார்கள். அவர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடாதீர்கள். புகாரி கிரந்தத்திலே பதிவாக்கப்படுகிறது. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னத்தீன யுஸ் சொன்ன ஒரு விடயம்தான், நன்மாராயமாக முன்வைத்த ஒரு விடயம்தான், மார்க்கம் என்கிறது ரொம்ப லேசானது, இலகுவானது. லா யுஸாத்தல்லதீன இல்லா மன் கலபஹு, யாரை எல்லை மீறி போகின்றார்களோ அவர்கள் தான் அதனை கடினமாக்கிக் கொள்கின்றார்கள், கஷ்டப்படுத்திக் கொள்கின்றார்கள். மார்க்கத்துல எல்லை மீறி போகிடாதீங்க. ஃபஸத்திது, நடுத்தரமாக மொடரேட்டாக நடந்து கொள்ளுங்கள். வகாரிபு, மிகவும் லேசானதை எடுத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தன்மை இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லா அஹ்தஹு பில் யுஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு விடயங்கள் முன்வைக்கப்பட்டால் மாலம் யகூனு இஸ்மன், அது பாவமாக இருக்காத காலமெல்லாம் லேசானதை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ரெண்டு விடயங்கள் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்குது, அவர்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுல லேசானதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் பாவம் ஏற்படாது என்று இருக்கும் காலமெல்லாம் தேர்ந்தெடுப்பார்கள் என்கிறதனை புகாரி முஸ்லிம் முத்தஃபக் அலைஹியான ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கும் நபி அவர்கள் லேசை தான் கூறுவார்கள், சொல்வார்கள் பஷ்ஷிரு வலா துனஃபிரு, நீங்கள் மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு கிளாட் டைடிங்ஸ் பண்ணுங்கள், ரீஜாய்ஸ் பண்ணுங்கள், எதையும் அவர்களுக்கு கஷ்டப்படுத்தாதீர்கள். வலா துஆசிரு, மேலும் யஸ்ஸிரு, இலகிவாக்கி கொடுங்க, மக்களை விரட்டி அடிக்காதீங்க என்றெல்லாம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துடைய விடயங்களை இலகுவாக்கித்தான் கொடுப்பார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்தான தஹஜ்ஜுத் எங்களுக்கு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் நல்லடியார்கள் அதனை ஃபர்லாக எடுத்து நடப்பார்கள். ஏனெனில் அது ஒரு முக்கியமான விடயம். என்றாலும் யாருக்கும் கஷ்டப்படுத்த முடியாது, இதனை நீங்கள் கட்டாயம் தொழுதுத்தான் ஆக வேண்டும் என்று. ஏன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அது சிரமமாக இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சில இபாதத்துகள்ல ஏனையவர்களை விடவும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த இபாதத்துகளை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து நடக்க முடியாது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு என்றே விசேடமானவைகள். என்றாலும் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களுக்கு இலகுபடுத்துகிறான். நபியே, எங்களுக்கு தெரியும் நீங்க இரவுல நேரம் காலத்தோடு எழும்புறீங்க, முழு இரவையும் ஹயாத்தாக்குறீங்க. சூரா அல் முஸம்மில் எங்களுக்கு அதனைத்தான் சொல்லி காட்டுகிறது. நேரத்தின் உடைய விடயத்தை வைத்து நான் அந்த ஆயத்துக்களை ஓதவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உங்களை பார்க்கிறோம் நபியே, நீங்கள் இரவில் அறவாசி முழுவாசி இப்படியெல்லாம் அமல்கள் செய்யுங்க, நாங்களும் உங்களுக்கு அப்படித்தான் கட்டளையிட்டு இருந்தோம். என்றாலும் இப்பொழுது உங்களுக்கு இலகுபடுத்துகிறோம், நீங்கள் இரவில் 1/3 பகுதியையும் ஹயாத்தாக்கலாம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். மூமின்கள் ஒரு கூட்டமும் உங்களை பின்பற்றுவதனை நாங்கள் காண்கிறோம், அவர்களுக்கும் நாங்கள் இலகுபடுத்தத்தான் விரும்புகின்றோம், உங்களை போன்று அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்கிறதனையும் அல்லாஹ் நீளமாக சூரத்துல் முஸம்மிலிலே பேசிக் கொண்டிருக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் லேசானதை தேர்ந்தெடுப்பார்கள். எப்ப பாவம் என்று வருகின்றதோ அது ரொம்ப லேசாக இருந்தாலும் கூட அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், அதனை விட்டு விடுவார்கள். கான அபதன் நாசி மின்ஹு வமான் தக்கமலி நஃப்ஸிஹி, பாவத்தை விட்டு மிகவும் தூரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருப்பார்கள். மட்டுமல்லாமல் யாரிடத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த காரணத்துக்கும் பழி வாங்க மாட்டார்கள், ரிவெஞ்ச் எடுக்க மாட்டார்கள். இன்று சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் பழி வாங்குகிற பழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லான் தன் தக்கிம ஹுர்மத்துல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை ஹராமாக்கினானோ அந்த விடயத்தில் யாரேனும் மிதமின்றி போவார்களேயானால், அந்த விடயத்தை மேற்கொள்வார்களேயானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பழி வாங்குவார்கள். ஃபயன்தகிமு லில்லாஹி பிஹா, அது பழி வாங்குவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் தான் இருக்கும். துனியாவுடைய நோக்கங்களுக்காக, தன்னுடைய பதவிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக
தலைமைத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலையும் பழிவாங்க மாட்டார்கள். மாற்றமாக மார்க்கத்துடைய விடயத்துக்கு, ஷரியத்துடைய விடயத்துக்கு மாறு நடக்கும் பொழுது, அதனை மீறி செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய தண்டனைகளை வழங்குவார்கள். புகாரி, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ருஹ்சத்துகள் என்னும் பொழுது அவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சலுகைகள், லேசு கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவைகளை பின்பற்றாதவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல பாவியாகிடுவார்கள். வைதா லரப்தும் ஃபீ சபீலில்லாஹ் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் அன் தக்ஸுரு. நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகுமாக்கிய பயணம் போகும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செல்லும் பொழுது 89 கிலோமீட்டரை கடப்பதாக இருந்தால் அது போவதால் 89 கிலோமீட்டர் இருக்க வேண்டும், போவதாலும் வருவதாலும் அல்ல. இப்படியான ஒரு தொலை தூரத்தை உங்களுக்கு ஷரியத் ஏற்படுத்தி தந்திருக்குது. இந்த நேரம் தொழுகையை உங்களுக்கு சுருக்கி கொள்ள முடியும். அதையும் மிஞ்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியுடைய விடயத்தில தான் இப்பொழுது நான் ஓதிய ஆயத் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை கொண்டு விட்டு வருமாறு அனுப்பினார்கள். அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்ததுனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அபு ராஃபி என்று சொல்லப்படக்கூடியவர், அவனை கொண்டு விட்டு வருமாறு அனுப்பினார்கள். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் காஃபிர்களுடைய தொல்லைகள் அவர்களுக்கு ஏராளமாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல ஏதேனும் எனக்கு தீங்கு ஏற்பட்டு விடுமோ, என்னுடைய தொழுகை நேரமும் நெருங்கி பிந்தி கொண்டு சென்று விடுகிறது, அடுத்த தொழுகையுடைய நேரமும் வரப்போகின்றது, என்ன செய்கிறது? அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இருக்கிறான். 89 கிலோமீட்டர் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளலாம். இந்த நேரம் சஹாபி அந்த தொழுகையை சுருக்கிறார்கள். அது அசர் தொழுகையாக இருந்தது என்று சில ரிவாயத்துகள்ல கூறப்படுகின்றது. எப்போ காஃபிர்களுடைய ஒரு பயம் வரும், நாங்கள் ஒரு இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றோம், சில சந்தர்ப்பங்கள் எங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தொழுகையை நீங்கள் பாழாக்கி விடக்கூடாது. உங்களுக்கு சலுகை தருவது இஸ்லாம். நீங்க இருக்கும் இடத்திலே, நிற்கும் இடத்திலே உங்களுக்கு தொழுது கொள்ள முடியும். எனக்கு உழு செய்து கொள்வதற்கு தண்ணீருடைய ஏற்பாடு கிடையாது என்று சிலர் அங்கலாய்ப்பார்கள். நீங்கள் இந்த நேரத்தில் தயம்மும் செய்து கொள்ளலாம். தயம்முக்கு மண்ணை எடுப்பதற்கு கூட எனக்கு வாகனத்தை விட்டும் இறங்க முடியாது, அல்லது இந்த இடத்தை விட்டும் நகர முடியாது, அந்த மண்ணை தட்டுவதற்கு எனக்கு குனிய முடியாது என்றொரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் கூட உங்களுக்கு உழு இல்லாமலும் தொழலாம் என்ற இந்த இலகுகளை இஸ்லாம் தந்திருக்கிறது. இவைகளை அவ்வப்பொழுது நாங்கள் மேற்கொள்வதன் மூலமாக மார்க்கத்தில் சரியாக சென்றவர்களாகவும் நடுத்தரமான மார்க்கத்தை பின்பற்றியவர்களாகவும் ஆகிவிடுவோம். எப்பொழுது நான் இதனை செய்ய முடியாது, எனக்கு பத்தியம் இல்லை, எனக்கு தயமும் செய்து தொழுறது பத்தியம் இல்லை, நான் ஜனாபத்தோடு இருக்கிறேன், டாக்டர் எனக்கு குளிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார், இதனால நான் தொழுகையை விட்டுட்டு குளிக்காம இருந்து எப்பொழுது சுகம் அடைந்து விடுகின்றேனோ அப்பொழுது குளித்து எல்லாம் தலா செய்வோம் என்று சொன்னார். இவர் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவர் தான் எல்லை மீறி போகக்கூடியவர். இவர் மார்க்கத்துல பெரிய தவறு செய்கிறார் மட்டுமல்ல, பாவியாகவும் ஆகிவிடுகிறார். இன்னும் சிலர் சொல்வார்கள், எவ்வளவு தூரம் பயணம் போனாலும் எனக்கு அவ்வப்பொழுது அந்தந்த நேரத்துல தொழுதால் தான் பத்தியம், அப்படி இல்லாட்டி பத்தியம் கிடையாது என்று தொழுகை சுருக்க மறுக்கிறார்கள். இவர்களும் மார்க்கத்துல எல்லை மீறி போய் பாவியாகி ஆகிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்பொழுது நான் வருகிறேன் கண்டியிலிருந்து, எனக்கு கஸ்ரு ஜம்மு செய்வதற்குண்டான சந்தர்ப்பம் இருக்கிறது, நான் அதனை செய்யாமல் அதனை பாவிக்காமல் விட்டு விடுகிறேன். ஏதோ ஒரு தங்கடம் வந்து நான் மரணித்து விட்டேன், அல்லது எனக்கு அந்த தொழுகையை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டால் உனக்கு சலுகை கிடைத்திருந்தும் நீ செய்யாதது காரணமாக பாவியாகி விடுவாய் என்ற கருத்தை தான் இஸ்லாம் குறிப்பிடுகின்றது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஐ யுக்தா ருக்ஸஹு. அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த சலுகைகளை அவன் எடுத்து நடப்பதனை அல்லாஹ் விரும்புகின்றான். கமா லா யுஹிப்பு ஐ யுக்தா மாசியத்தஹு. எப்படி அல்லாஹ் தடுத்த விடயங்கள், அல்லாஹ் மறுத்த விஷயங்கள், ஹராமாக்கிய விடயங்களை எடுத்து நடக்க வேண்டாம் என்கிறதனை அல்லாஹ் வெறுக்கிறானோ, அதே போல உங்களுக்கு தந்த சலுகைகளை நீங்கள் எடுத்து நடக்கிறதை விரும்புகிறான் என்று கூறினார்கள்.
ஆண்களுக்கு பட்டாடை அணிவது ஹராம் சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் லுபிசல் ஹரீர், பட்டாடைகளை ஆண்கள் அணிவார்கள். அது பெண்களுக்கு தான் அணிய முடியும் என்றாலும் ரஹஸ லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபீ லுபிஸில் ஹரீர் பிஹிக்கத்தின் லஹுமா, அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு ரேஷன் காரணமாக, ஒரு சொறி பொக்களங்களின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேருக்கும் பட்டாடை, அதாவது சில்க் துணியை அணிவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இன்று நம்முடைய அனைத்து ஆடைகளிலையும் சில்க் கலந்திருக்கிறது. அது 50% விடவும் அதிகம் இருக்கும் என்றால் அது ஹராம். மாற்றமாக 50க்கு 50 அல்லது அதற்கு குறைந்த வீதம் இருக்கும் பொழுது அதனை அணியலாம் என்ற ரசத்தை தந்திருக்கிறது. முற்றிலும் 100க்கு 100 பட்டு கலந்த துணிகளை அணியக்கூடாது. இது மட்டுமல்ல, இஸ்லாம் தந்த சலுகைகள் எண்ணுவதற்கு ஏராளமானதாக இருக்குது. நோம்புடைய நாட்கள், அதுவும் ஃபர்லான கடமை, நோம்பு நோட்ட வேண்டும். நீங்கள் பிரயாணியாக இருக்கிறீங்க, நோயாளியாக இருக்கிறீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர் வஇன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின், உங்கள ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார் அல்லது சஃபர்ல இருக்கிறார், இந்த நேரம் நோம்பு கஷ்டப்படுத்துகிறது, நோம்பு விடுங்க என்கிறான் அல்லாஹ். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யஸ், அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் விரும்புகிறான். வலா யுரீது பிக்குமுல் அஸ், உங்களுக்கு கஷ்டத்தை விரும்பல. இந்த நோம்பை விட்டு விட்டு நீங்க ஃபீ இத்தத்து மின் அய்யாமின் உஹர், ஏனைய நாட்கள்ல அந்த நோம்பை நோற்றுக் கொள்ளுங்கள். இந்த சலுகைகளையும் நாம் அடைகிறதுல எந்த விதமான பிரச்சனை கிடையாது. என்றாலும் எங்களுடைய பயணம் ரொம்ப லேசாக இருக்குது. 89 கிலோமீட்டரை தாண்டக்கூடிய அளவுக்கு கஸ்ரு ஜம்மு செய்யக்கூடிய தொலைவாகத்தான் இருந்தாலும் கூட நாங்க ஏசி வாகனத்தில் வரோம். இரு மருங்கிலும் கடைகள் இருக்கிறது, இரு மருங்கிலும் எல்லா விதமான சாப்பாடுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருக்குது. நோன்பு இடையில கஷ்டமானால் நோன்பை விட்டு விடலாம் என்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். உயிர் போகக்கூடிய அளவுக்கு உங்களை நோன்பு கஷ்டப்படுத்தும் என்றால் அதனையும் உங்களுக்கு விடலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. அதன் பின்னால் உங்களுடைய தங்கடம் நீங்கியதன் பிறகு வேறொரு நாட்களிலே கலா செய்து கொள்ளுங்கள். நான் சொல்ல வருவது, இப்படி எல்லா விதத்திலையும் இலகுவாக்கப்பட்டிருக்கும் பொழுது நோன்பை விடுவது அறிவுடைமை அல்ல. அல்லாஹ் அதனையும் சொல்லுகிறான், நீங்கள் அப்படியும் கஷ்டத்தோட நோற்றுக் கொள்வீங்கள் என்றால் அது சிறந்தது என்கிறதனை குர்ஆன் உடைய ஆயத்தின் ஊடாகவே எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மேலும் அதிகமானவர்கள் நோயாளிகளாக இருப்பார்கள். சிலருக்கு நோன்பு நோட்பதனால நோய் நீங்கிவிடும், இன்னும் சிலருக்கு நோன்பு விடுவதன் காரணமாக நோய் நீங்கிவிடும். சிலர் சொல்லுவார்கள், நான் நேரத்துக்கு சாப்பிடலண்டா, நேரத்துக்கு அந்த மெடிசின் எடுக்கலண்டா எனக்கு கஷ்டமாகிவிடும், என்னை வைத்தியர் தடுத்திருக்கிறார். இஸ்லாம் சொல்லுது, அப்படியா, தாராளமாக செஞ்சு கொள்ளுங்க, ஏன் உங்களை கஷ்டப்படுத்துறீங்க என்றாலும் நோய் நீங்கியதன் பின்னால அதற்குரிய கம்பன்சேஷனை செய்து விடுங்க. ஒன்று கலா செய்யுங்க, அப்படி இல்லை என்றால் அதற்கென்று ஃபித்யா இருக்குது, அந்த கம்பன்சேஷன் கொடுத்து விடுங்க என்கிறதனையும் இஸ்லாம் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் இலகுவை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒருத்தருக்கு சுஜூத் செய்ய இயலாது, முழங்கால ரொம்ப வருத்தம், சுஜூத் செஞ்சா கீழே விழுந்துடுவாரு என்ற அளவுக்கு இருக்குது, கதிரில அமர்ந்து தொழுங்க என்றாலும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு அங்கே சுஜூத் செய்ய இயலும், முழங்கால்களை வைக்க இயலும் என்றிருந்தா கதிரில தொழுகிறது, அதுவும் ஒரு விதமான எக்ஸ்ட்ரீமிசம் என்கிறதன, மிகைத்து போவது என்கிறதன நாங்க மறந்துவிடக் கூடாது. எனவே சலுகைகள் என்பது இயலாதவர்களுக்கு காரணங்கள் ஏதும் வரும் பொழுதுதான் மேற்கொள்ள முடியும். அப்படியான காரணங்கள் இருக்கும் பொழுது யாரு சலுகைகளை பின்பற்ற மாட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக பாவிகளாக ஆகிடுவார்கள் என்று அதிகமான குர்ஆன் ஆயத்துகள், ஹதீஸ்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. மற்றும் அல்லாமல் நாம் ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டுட்டோம், அனைவரும் குஃபார்கள், அவர்கள் எங்களை கொலை செய்வதற்கு முனைகிறார்கள், அவர்களுடைய மார்க்கத்தில் இணைந்து கொள்ள சொல்கின்றார்கள், குஃபருடைய கலிமாவை உச்சரிக்க சொல்கின்றார்கள், அல்லாவை மறுக்குமாறும் ஹஸரத் ரசூலுல்லாவை வெறுக்குமாறும் எங்களை பலவந்தப்படுத்துகிறார்கள். இந்த நேரத்துல நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், குஃபருடைய வார்த்தை உச்சரித்து இஸ்லாத்தை வெறுத்ததை போல நாங்க நடிக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் எங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாயிடும். இந்த விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல 2 விடயங்களை முன்வைக்கிறார். ஹஸரத் அம்மார் பின் யாசிர்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இப்படியான நிலைமை ஏற்பட்டது. காஃபிர்கள் பிடித்து கொண்டார்கள், கடுமையான வேதனைகளை கொடுத்தார்கள், அவர்களை புண்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள், நெருப்பினால் சுட்டார்கள், குஃபருடைய வார்த்தையை உச்சரி என்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்து விட வேண்டும் என்றார்கள், அல்லாஹ்வை மறுக்க சொன்னார்கள். இவர்கள் குஃபருடைய வார்த்தையை உச்சரித்தார்கள், ரசூலுல்லாவை மறுத்துவிட்டேன் என்றார்கள், விடுவித்தார்கள், ஓடோடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அம்மார் நாசமாகிட்டேன், என்ன சொல்றீங்க? நான் இப்படியா இந்த வார்த்தையை உச்சரித்துட்டேன், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறும் வார்த்தையை சொல்லிவிட்டேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அம்மார் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது? உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது? யா ரசூலுல்லாஹ், அது ஈமான் அமைதியாக இருக்குது. நபியிடத்துல பொய் சொல்லி தப்பே இயலாது. பொய் சொன்னால் அடலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி முனாஃபிக்குகளுடைய பட்டியல்ல சேர்த்து விடுவான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, யாரு ஈமான் கொண்டதன் பின்னால அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ, காஃபிராகி விடுகிறாரோ, நிச்சயமாக அவர் காஃபிர் தான் என்றாலும் இல்லாமன் உக்ரிஹ, யாரு பலவந்தப்படுத்தப்படுகிறார்களோ, ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறார்களோ, கம்பல் பண்ணப்படுகின்றார்களோ அவர்களை தவிர வகல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான் என்ற சூரத்துன் நஹ்லுடைய ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அவருடைய உள்ளமோ அமைதியாக இருக்குது, அதனால் எந்த விதமான சலனமும் அசைவும் ஏற்பட இல்லை, அவர் பலவந்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றார் என்றாலும் ஈமான் அவருடைய உள்ளத்துல நிரம்ப இருக்குது. வாயாலத்தான் உச்சரித்தார், அவர் காஃபிர் இல்ல. நபியே, இந்த அம்மார் சொல்லும் விடயத்தில் உண்மையாளர் என்று அல்லாஹ் அம்மார் ரலியல்லாஹு தன்னுடைய ஈமான உண்மைப்படுத்தி குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கிறார். நமக்கும் இதை போன்ற சந்தர்ப்பங்கள் வந்தால் இஸ்லாம் சொல்கிறது செய்து விடலாம். இதே போல இன்னும் 2 சஹாபாக்கள் சிக்கிக் கொண்டார்கள். முஸைலமத்துல் கத்தாப், பொய் நபி என்று வாதிட்ட அந்த முஸைலமத்துல் கத்தாப், அவன் நபி என்று வாதிட்டான், பொய் நபி. அவனுடைய இடத்தில் 2 சஹாபாக்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஒருத்தர் அல்லாவை மறுக்கல்ல, ரசூலாவை மறுக்கல்ல, அந்த பொய் நபியை ஏற்றுக்கொள்ளல, அதனால அவர் கொல்லப்பட்டார். மற்றவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த நேரத்தில் அந்த யுக்தியை கையாண்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டார். இதுவும் ஒரு பிரிவிலேஜ் தான், ஒரு பிரிவிலேஜ் தான் என்கிறதனை, ஒரு லேசான சலுகையாக கொடுக்கப்பட்டது என்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த முறையில உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மேலும் அதே நிலைமையில் இவருடைய ஈமான்ல உறுதிப்பாட்டின் காரணமாக கொல்லப்பட்டு விட்டார் என்றாலும் அவர் வெற்றியாளர் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்றாலும் இப்படி ஒரு சலுகை உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கிறதை மறந்துவிடக் கூடாது. மேலும் ஏராளமான இப்படியான ருஹ்சத்துகள், அந்த வரப்பிரசாதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ ரஃபஅன் உம்மதி, இன்னும் ஒரு ரிவாயத்துல இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உம்மத்தை மன்னித்து விட்டான். இன்னல்லாஹ ரஃபஅன் உம்மதி அல் ஹதஅ வன் நிஸ்யான் வ மஸ்துக்ரிஹு அலை, மறதியாக ஒரு விடயத்தை செய்து விடுகிறார். மறதி செஞ்சுட்டார். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி ஏற்படுறதில்லை என்றாலும் சில இடங்கள்ல குர்ஆனுடைய ஆயத்து அல்லாத விடயங்களையும் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் உச்சரித்த தவறான வார்த்தைகளை குர்ஆன்ல இடம்பெற செய்யவில்லை. ஒரு கட்டத்துல சூரத்துன் நஜ்ம் ஓதும் பொழுது நபி அவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது. நபி அவர்களுக்கும் இப்படி ஏற்படும். இதனால் தவறு என்கிறது அது சகஜம். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில படைக்கப்பட்டவன் என்கிறதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை திருத்தினான். அந்த இடத்துல அல்லாஹ் நபியோட இருந்தான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியாக தவறாக உச்சரிக்கப்படக்கூடியது, தவறாக நடக்கக்கூடியது, இவைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். தன்னுடைய மனைவி என்று தவறாக வேறொரு பெண்ணிடத்துல போயிட்டான் இருட்டுல, பிறகுதான் தெளிவாகிறது நான் போனது ஒரு தவறான இடத்துக்கு. இது உண்மையிலே நினைப்போட போனாங்க அல்ல, மாற்றமா தெரியாம போயிட்டாரு, தவறாக நடந்துச்சு, அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதற்கு வேற வேற சட்டங்களும் இணைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் இவரை மன்னித்து விடுவான். அடுத்தது நிஸ்யான், மறதியை செய்கிறார்.
மறதியில ஒரு விடயத்தை செய்து விட்டார், மறதியில நோம்புடைய காலத்துல நல்லா சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, ஏப்பமும் போகுது, இப்பதான் நான் நோம்பு என்று ஞாபகம் வருது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நோம்ப விட்டுடாதீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு சாப்பிட தந்தான், குடிக்க தந்தான், உங்களுடைய நோன்பு முறியல்லன்னு சொன்னான். எனவே இப்படி மறதியாக நடக்கக்கூடியதையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்தது வமஸ்துக்ரிஹு அலை, எதுவெல்லாம் பலவந்தப்படுத்தி செய்யப்படுகின்றதோ அவைகளையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அது மட்டும் அல்ல, ஏராளமான விடயங்கள் ஷரியாவுல சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், சில பெண்களுக்கு அவர்கள் ஹஜ்ஜில இருந்து திரும்பி வரும் பொழுது தவாஃபுல் வதா செய்ய இயலாத ஒரு நிலைமையில மென்சஸ், அந்த மாத தீட்டு உண்டாகிவிடும். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலைஹா அன் தன்ஃபிர, யாரெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஊர்களுக்கு வெளிக்கிழக்கிறார்களோ அவர்களோடு இவனுக்கும் போய்விடலாம். எனவே இப்படியான இலகுவான விடயங்கள் இஸ்லாம் தந்திருக்கும் பொழுது நாம் கஷ்டத்தை மேற்கொண்டு இஸ்லாத்தினுடைய எல்லையை விட்டு வெளியேறாது எங்களுடைய ஈமானை, எங்களுடைய ஆஹ்ராவுடைய வாழ்க்கை, நாளும் மறுமையை, அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. துஆக்களை கபூல் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.